ஒரு 5 டிப்ஸ் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், லிசன். உங்கள் குழந்தைங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், இல்லை அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், இல்லை அவங்களுக்கு ஒன்று வேணும், அவங்களோட நீடு எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு யாரை தேடி சொல்லுவாங்கன்னா அம்மா இல்லைன்னா அப்பா. ஸோ அப்படி அவங்க தேடும்போது நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே ஒரு செகண்ட் சாய்ஸாக நினைப்பாங்க. அது மேபி அவங்களோட சந்தோஷமாக இருக்கலாம், அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பென்னு வாங்குறதுலேருந்து, இல்லை பென்சில் தொலைஞ்சதுலேருந்து, மேம் கிட்ட திட்டு வாங்குறதுலேருந்து, ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சதுலேருந்து என்ன வேணாலும் அவங்க சொல்ல நினைக்கலாம். லைட்டாக தலை வலிக்கிறதுலேருந்து. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் பேரண்ட்ஸ் குழந்தைகளோட பாண்ட். இருக்க வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம்னா கூட அவங்க தேடுற முதல் ஆள் நீங்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மேபி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்க டிவி சேனல் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கலாம், நமக்கு அது புரியாது, கார்ட்டூன் ஏதாவது பார்த்துட்ருக்கலாம் மேபி. அதை பற்றி அவங்க சொல்ல வந்தாலும் ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா லிசன். அது பேடாக இருந்தாலும் சரி, குட்டாக இருந்தாலும் சரி, என்னதான் சொல்ல வர்றாங்கங்கிறத உட்காந்து அவங்கக்கிட்ட பேசி லிசன் பண்ணி நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுங்க. செகண்ட் டிப், இக்னோர்னா அவங்கள இக்னோர் பண்ணாதீங்க. அவங்க சொல்லக்கூடிய வேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களோட குழந்தை ஒரு 3லேருந்து 5 வயசுக்குள்ளேயா இருக்கலாம், இப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 2 வயசுலேருந்து தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க காதில் கேட்குறதெல்லாம் பேசுவாங்க. என்னவாக இருந்தாலும் ஓகே, அது நல்லதாக இருக்கலாம் இல்லை கெட்டதாக இருக்கலாம். நீங்கள் நாங்கன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம்னா அவனும் நீங்கள் நாங்கன்னு பேசுவான். இல்லை யாராவது வந்துட்டு ஒருத்தங்க எருமை மாடுன்னு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் பேசுகிற வார்த்தைகளையும் அது ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட் ஆகும். அதை அவன் வேணும்னு பேசுகிறது கிடையாது. கேட்ட வார்த்தைகளை குழந்தைகள் திருப்பி ரிப்பீட் பண்ணும். அந்த டைமில் நம்ம அப்போவே வந்துட்டு ஏய் என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு கத்துனோம் அப்படின்னா அவனுக்கு அந்த வேர்டு மனசில் பதிஞ்சிரும். ஓ இவங்க இப்படி திட்டுறாங்க, அப்போ சம்திங் அந்த வேர்டில் ஏதோ இருக்குன்னு அவன் நல்லா வந்துட்டு அந்த மனசில் வேர்டை பதிய வச்சுக்குவான். திரும்பி நமக்கு எப்போயாவது வந்துட்டு ஒரு டென்ஷன் ஆகிற டைமில் வந்துட்டு அவனை திட்டும்போது திருப்பி நம்மளை அந்த வேர்டு யூஸ் பண்ணி அவன் திட்டுவான். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் இல்லை இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி, அவன் ஏதாவது ஒன்று தூக்கி போடுறான்னு வச்சுக்கலாம், டேண்ட்ரம்ஸ் ஏதாவது தூக்கி போடுறான், குறும்பு பண்ணுறான், அந்த டைமில் நம்ம ரொம்ப ரியாக்ட் பண்ணினோம்னா அவங்க மனசில் பதியத்தான் செய்யுமே தவிர அது தப்புன்னு அவங்க புரிஞ்சுக்கிற வயசு அவங்களுக்கு வரல. ஒரு 5 வயசுக்கு மேலே சொன்னீங்கன்னா கூட ஓகே இது தப்புன்னு சொல்கிறாங்கங்கிறது புரியும். நீங்கள் இந்த 3 to 5 வயசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் எது வேண்டான்னு சொல்கிறோமோ அதை செய்யக்கூடிய வயசு தான் அது. தூக்கி போடாதன்னா தூக்கி போடுவான், ஐஸ்கிரீம் சாப்பிடாதேன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுவான். இது நேச்சுரலாக நடக்கிற விஷயம், இதை மாற்ற முடியாது. ஸோ சில விஷயங்களை சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இக்னோர் பண்ணி பழகுங்க, அவங்க அதை மறந்துடுவாங்க. ஸோ நம்ம நல்ல வேர்ட்ஸ் பேச அந்த பழைய வேர்ட்ஸ், பேட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அவங்க மறந்துடுவாங்க. ஸோ நம்ம ஒரு குட்டி லைனை போட்டுட்டு இந்த லைனை வந்துட்டு நம்ம சின்னதாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா பக்கத்துலேயே பெரிய லைன் போடணும். அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு அவன் பேசின வார்த்தையை மறக்கணும்னா நம்ம நிறைய நல்ல வார்த்தைகள் பேசணும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட் வேர்டு அவன் மறந்துடுவான். இதுதான் ஒரு செகண்ட் ஸ்டெப், இக்னோர் பண்ணுங்க. தேர்ட் ஒன், ஸ்பெண்ட் டைம் வித். உங்கள் பாப்பாவோ பையனோ யாராக இருந்தாலும் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கூல்லையே விட்டால் கூட இல்லை டே கேர்லேயே விட்டால் கூட அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க. அம்மா அப்பா 2 பேரும். அதுக்கப்புறம் தான் இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது, டீச்சர்ஸ் கூட இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட, அது எல்லாமே அவங்க செகண்டரி தான். ஃபஸ்ட்டு அம்மா அப்பா கூட அவங்க என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்க தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டீச்சர்.
ஸோ என்ன வேலை கிடந்தாலும் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு டெய்லி வந்துட்டு டைம் ஒதுக்குறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது வந்துட்டு நம்ம ஃபோன் பார்த்தே ஆகும், இல்லை ½ அன் ஹவர் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஆகும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு கம்பல்சரியாக டைம் ஒதுக்குற மாதிரி நம்ம குழந்தைகளுக்காக டெய்லி ரெகுலராக டைம் ஒதுக்கி பழகுங்க. அவங்க தான் நம்மளுடைய உலகம். நம்மளோட உலகமும் அவங்க தான், அவங்களோட உலகமும் நம்ம தான். அதை மறந்துட வேண்டாம். 4th ஒன், டீச் ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டியில் எல்லாமே வந்துடுங்க. நான் ஒரு லைன் படிச்சிருக்கேன், த எண்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் பெர்ஃபெக்ஷன் இன் ஹியூமனிட்டி அப்படின்னு. அதாவது நம்ம என்ன தான் படித்தாலும் ஹியூமனிட்டியில் பெர்ஃபெக்ஷன் இல்லைன்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு பெரிய வசதியாக இருக்கலாம், இல்லை வசதி இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் விடுங்க. எப்பயுமே வந்துட்டு ஒரு மனித நேயத்தை சொல்லி கொடுங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகும்போதாகட்டும், இல்லை எங்கே போகும்போதாகட்டும், மனுஷங்களுக்கு உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். நமக்கு கீழே இருக்கிறவங்கள வந்துட்டு நினச்சி பார்க்கணும், இல்லை நமக்கு மேலே இருக்கிறவங்கள ரொம்ப ஆசைப்படக்கூடாது. இது எல்லாமே ஹியூமனிட்டியில் வந்துடும். ஹியூமனிட்டியை கற்றுக்கிட்டோம்னா அவன் பொலைட் ஆயிடுவான், ரெஸ்பான்சிபிள் ஆயிடுவான், வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயம் இந்த ஹியூமனிட்டிங்கிற வேர்டில் வந்துடும். ஸோ டெய்லி நம்ம பேசும்போது இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் குழந்தைங்க கிட்ட பேசுங்க. நீங்கள் நம்ம சின்ன வயசில் வளர்ந்த கஷ்டங்களை பற்றி அவங்க சொல்கிறதுல வந்துட்டு தப்பே கிடையாது. அப்போ தான் அவங்க வந்துட்டு இப்போத்த நிலைமையை புரிஞ்சுக்குவாங்க. நாங்கள் அப்படி இருந்தோம், இப்போ இந்தளவுக்கு முன்னேறிட்டோம், ஸோ கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் இரு, மற்ற குழந்தைகளை பாரு, அவங்கக்கிட்ட இவ்வளோதான் பொம்மை இருக்குது, உங்ககிட்ட நிறையவே இருக்குது. இதெல்லாம் சொல்லும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, நம்ம நல்ல நிலைமையில் இருக்கோம்னு கொஞ்சம் கிராட்டிடியூடை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ டீச் தம் ஹியூமனிட்டி. 5th பாயிண்ட், டீச் கான்ஃபிடென்ஸ். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை இருந்துருச்சுன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியது ஒரு பேரண்ட்டாக, ஒரு டீச்சராக, எந்த நேரத்துலையும் உங்கள் கான்ஃபிடென்ஸை இழந்துடாதீங்க. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை க்ரியேட் பண்ணுங்கள். உன்னை நீ நம்புன்னு சொல்லி வளருங்க. ஓகே, ஸோ டீச் தம் கான்ஃபிடென்ஸ். இந்த 5 பாயிண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ABCD எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.